என்னன்னா நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னா எக்ஸசைஸ் டெக்னிக்ஸ் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் நான் ட்ரெடிஷ்னல் இம்ப்ளிமெண்ட்ஸ். ட்ரெடிஷ்னல் இம்ப்ளிமெண்ட்ஸ் இவங்க சொல்றது வந்துட்டு பார்பல் டம்பிள் மட்டும்தான். பார்பல் டம்பிள்ஸ் மெஷின்ஸ் மட்டுமே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. நான் ட்ரெடிஷ்னல் ஆல்டர்னேட்னு இவங்க சொல்றது என்னன்னா பார்த்தோம்னா பாடி வெயிட், கோர், செயின் யூஸ் பண்ணி பண்றது, பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்றது, அப்புறம் ஸ்ட்ராங் மேன் ட்ரைனிங்ல வந்துட்டு டயர் ஃபிளிப் பண்றது, லாக் லிஃப்ட், ஓகே, கேபிள் பெல், அப்புறம் யூனிலாட்டரல் ட்ரைனிங். இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரெடிஷ்னல் இதுன்னு சொல்றாங்க இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, பாடி ஸ்டெபிலிட்டி கொஸ்டின், அப்புறம் ப்ராப்பர் பாடி அலைன்மெண்ட் எல்லாமே சிமிலராக இருக்கும். சொல்லிட்டு மோஸ்ட்லி சிலதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, if the exercise is a freestanding ground-based exercise, place the feet slightly wider than shoulder width. ஸோ இப்போ நம்ம இந்த கான்செப்ட் பார்த்தோன்னா நான் ட்ரெடிஷ்னல் நம்ம இந்த டம்பிள் பார்பல் வந்து வெளியே வந்தாங்க. கெட்டில் பெல், இப்போ இந்த ஃபுல் சாப்டர் மைண்டில் வந்து கெட்டில் பெல்ல ஃபார்மர்ஸ் ஒர்க்கு, அப்புறம் அந்த லாக் லிஃப்ட் தெரியுமா, அந்த ஒரு ஹெவியாக ஒரு அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. பார்பிள் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்பிள் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் ஜெர்க் மாதிரி பக்காவா லோபர் கார்ச்சாய் அப்படின்னா இருக்காது. இங்கே ரவுண்டாக இருக்கும், அங்கேருந்து இப்படி திருப்பி பாடியோட சேர்ந்து ஒட்டியே தூக்குவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி மேலே தூக்குவாங்க. இது வந்து ஒரு லாக் லிஃப்ட். இது வந்து என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் மேன் ட்ரைனிங் அதிலெல்லாம் வரும். அப்புறம் டயர் ஃபிளிப் பண்ணுறது அதெல்லாம், இதெல்லாம் தான் வந்து நான் ட்ரெடிஷ்னல். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ if the exercise is a freestanding ground-based exercise, place the feet slightly wider than shoulder width. Okay, with use of unstable surfaces, body position needs to be modified. Unstable position andana body position konjam maathra mari irukum. Idhula Swiss ball pathila kuda konjam varum. Okay, the use of appropriate grip for the exercise based on the type of exercise. With non-traditional implements, the grip may be the limiting factor. So majority of the non-traditional exercises எல்லாத்துமே வந்து grip தான் main problem-ஆ இருக்கும். டயர் தூக்கணும், அது வந்து எங்க grip இருக்கு, நம்ம இப்படி தான் தூக்கணும். அதே மாதிரி ஃபார்மர்ஸ் ஒர்க் நல்லா திக்காக ஒரு ராட் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சிட்டு ஓடணும். அதே இந்த லாக் லிஃப்ட் அதுவும் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதோட இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து grip தான் மெயினாக ஃபஸ்ட்டு விட்டுரும். நம்ம லோ பேக்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், குவாட்ரிசெப்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் கிரிப்ல கெப்பாசிட்டி இல்லாததுனால அதெல்லாம் நம்ம மிஸ் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே ஸ்டிக்கிங் பாயிண்ட்ல வந்து எக்ஸேல் பண்ணணும், பிரீத் அவுட் அண்ட் இன்ஹேல் டியூரிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ். With heavy loads, 80% of maximum voluntary contraction or light load performed failure, Valsalva maneuver use பண்ணணும். Valsalva maneuver என்னது? Closed epiglottis, air India, fluid India, upper back நல்லா ஸ்குவீஸ்ல ரிஜிட்டா ஸ்பைன் ஃபுல்லா ஒரு பொசிஷன்ல நல்லா பிரஷர் இன்ட்ராஅப்டாமினல் பிரஷர் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி we are trying to protect the spine. அவ்வளவுதான். ஓகேயா? இந்த க்ளோஸ்ட் எபிக்ளாட்டிஸ் கூட ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாடி வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். புக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னா இட் இஸ் அமாங் த மோஸ்ட் பேசிக் மெத்தட்ஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ். இதில் எனக்கு நான் பர்சனலாக பார்க்குற ப்ராப்ளம் வந்து வித் த வேர்ட் பேசிக். பேசிக் அட்வான்ஸ்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை பிரிக்கிறதே வந்து வி ஷுட் ஸ்டாப் இட். ஏன்னா ஐ கேன் ஷோ எக்ஸசைசஸ்
where machines or free weights are more basic than body weight exercises. இப்போ பாடி வெயிட் எக்ஸசைஸ்ல எது பேசிக்காக சொல்லுவாங்க? இப்போ அப்பர் பாடிக்கு புஷ்அப் சொல்கிறாங்க. புஷ்அப் வந்துட்டு ஒரு பிகினர் வச்சுக்கோங்க. ஸோ நீலிங் புஷ்அப் கொடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்க. ரொம்ப பேசிக். அது புஷ்அப்பை விட இன்னும் கொஞ்சம் பேசிக் பாடி வெயிட் நீலிங் புஷ்அப். அவன் பாடியோட வெயிட் வந்துட்டு லெட்ஸ் சே ஃபுல் பாடி அவன் தோலை நின்று பண்ணனா அவன் வந்துட்டு லெட்ஸ் சே அவன் 70% ஆஃப் லோட் வந்து அப்பர் பாடியில் இருக்கும். சரி, அவன் 100 கிலோ இருக்கிறான். அப்போ 70% லோட் வந்து அப்பர் பாடியில் இருக்கு. அவன் முட்டிக்கால் போட்டோம்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மி, ஒரு 50% லோட் வந்துட்டு அப்பர் பாடியில் இருக்கு. ஸோ 50 கிலோ வந்து அவன் புஷ் பண்ண போகிறான் புஷ்அப்பில். முட்டிக்கால் போட்டு 50 கிலோ இஸ் மட்டும் புஷ் அப் அண்ட் டவுன். ஓகேவா? ஸோ அதில் லெஃப்ட் கையில் எவ்வளோ 25 kgs, ரைட் கையில் 25 kgs மாதிரி. பட் இஸ் நாட் புஷிங் லிட்டரலி, பட் இஸ் கோயிங் டு கோ நீலிங் புஷ்அப்பில் பண்ணுறதுல 25 kilos ஆர் அது இன்னும் கூட குறைச்சிக்கோங்க பாதியா 12 kilos or 10 kilos நம்ம ஒரு கையில் யூஸ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் இஸ் யூஸிங் 10 kilos in each weight. அது அட்வான்ஸ்டா இல்லை அது பேசிக்கா இல்லை நான் டம்பிளில் ஃப்ளாட்டாக போட்டு அவங்க 1 கிலோ பண்ண வைக்கிறேன். விச் இஸ் பேசிக்? அவங்க ஏன் அட்வான்ஸ் பேசிக்னு பிரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா இது ஸ்டெபிலிட்டி இன்வால்வ் ஆகும், அவனால ஒழுங்காக தூக்க முடியாது. பட் அல்டிமேட்லி வேறு ஹேவ் டு திங்க் அபவுட் ஃபோர்ஸஸ் தான். எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு? முட்டி போட்டு அவன் பண்ணாலே வந்துட்டு மினிமம் ஒரு 5 கிலோவாவது அவன் வந்துட்டு அவன் புஷ் பண்ணணும். அது பேசிக்கா? இல்லைன்னா 1 kg டம்பிள் வச்சுட்டு நான் வந்துட்டு ஃப்ரீ வெயிட்ஸில் கொடுக்குறது பேசிக்கா? தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ஃபார் பேசிக். இதுதான் பேசிக், இதுதான் அட்வான்ஸ்னு இல்லை. நம்ம எவ்வளோ லோடு கொடுக்குறோம் அது பேசிக்காக அது அட்வான்ஸான டிசைட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி மெஷின்ஸ் பார்த்தோம்னா இன்னும் கூட பேசிக்கு. இப்போ நான் அதே 1 kg or 2 kg நான் மெஷினில் செஸ்ட் ப்ரெஸ் கொடுத்தேன்னா இட் இஸ் ஈவன் மோர் பேசிக் தேன் பாடி வெயிட் எக்ஸசைசஸ். ஆனால் எல்லாரும் ஒரு ஸ்ட்ரென்த் சர்வீஸில் பார்த்தோம்னா சொல்லுவாங்க பேசிக் எக்ஸசைஸ் வந்து பாடி வெயிட் அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். சில பேருக்கு அதுதான் இன்ஜுரியே காஸ் பண்ணும். அவன் ஷோல்டர் அவன் ரெடியே இல்லை, அவன் 50 கிலோ பண்ணுறதுக்கு. நம்ம 10 கிலோவோட நீலிங்கில் புஷ் பண்ணுறதுக்கு இஸ் நாட் ரெடி. நம்ம நார்மலாக சும்மா டம்பிளில் கொடுத்தாலே போதும். பட் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம வந்து சிம்பிள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு they try to do this. பட் அதுதான் வந்து எக்ஸாக்ட்லி ரொம்ப ரிடக்ஷனிஸ்டாக ரொம்ப நேரோ மைண்டடாக வந்துட்டு இதுதான் பேசிக் இதுதான் அட்வான்ஸ்டு அப்படி பிரிச்சுடுவாங்க. பட் when you start thinking outside, these are the basic problems. நான் இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு ட்ரெயினுக்கு போய்ட்டு பேசிக்னா அதை பார்த்தாலே ஆமாம் கரெக்டு பாடி வெயிட்னா வெயிட்டே இல்லை அப்படின்னா நீ 1 கிலோ டம்பிள் வச்சுன்னா அதை விட கம்மி இது வெயிட்டு. பட் தேர் இஸ் நோ செட் ஸ்டாண்டர்ட். இதுதான் பேசிக் இதுதான் அட்வான்ஸ்டு எதுவுமே இல்லை. மெஷின்லாம் இன்னும் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைசஸ் யூ வில் ஸ்டெபிலிட்டி மூவிங் மசில்ஸ் எதுவுமே நம்ம இன்வால்வே பண்ண மாட்டோம். அது டம்பிளில் 1 கிலோ விட திஸ் வில் பி ஈவன் மோர் பேசிக். நம்ம வெயிட்டே இல்லைனா சிலர்லாம் அந்த பின்னே போடாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம மூவ்மெண்ட் மட்டும் பண்ணலாம், அது இன்னும் பேசிக். பட் இஃப் யூ ஆர் கன்சிடரிங் பேசிக் பேஸ்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் வெயிட் யூ ஆர் லிஃப்டிங். ஓகே, பாடி வெயிட் தான் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் புஷ்அப்பு புல்லப்பு சின்னப்பு இது எல்லாமே பேசிக் பாடி வெயிட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து பேசிக் பிகினர் மூவ்மெண்ட்ஸ் மாதிரியே இருக்குது. மாடிஃபை பண்ணலாம், ஒரு பிகினருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் மாடிஃபை பண்ணலாம். பட் அதை விட பேசிக்காக சில எக்ஸசைசஸ் கூட நம்ம கொடுக்கலாம். பேண்டு கொடுக்கலாம், புஷ்அப் செஸ்ட்டில் வச்சுட்டு இங்கே நின்று பேண்ட் கொடுக்கலாம், ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் கொடுக்கலாம் செஸ்ட்டுக்கு. தட் இஸ் ஈவன் ஆல்சோ பேசிக். நீங்கள் இன்னும் புஷ் பண்ணுறீங்க ஐசோமெட்ரிக்கு, எனக்கு இப்போ செஸ்ட் ஒர்க் ஆகுது, அது கூட பேசிக்னு சொல்லலாம். டிபெண்டிங் ஆன் ஹவு மச் ஆஃப் ஃபோர்ஸ் யூ வாண்ட் டு கிவ். தேர் இஸ் நோ பேசிக் ஆர் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸசைசஸ் வில் டேக் டைம் டு லேர்ன். டைம் எடுத்துன்னா அது அட்வான்ஸ்னு கிடையாது. அது நம்ம ஓகே ஸ்குவாட்டாக யூ ஷுட் பி ரெடி ஃபார் இட், எஸ். பட் அந்த மசிலை இன்வால்வ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சோ மெனி அதர் வேஸ் டு ட்ரெயின் தட் மசில். ஓகேவா? ஓகே, லோ காஸ்ட் ஆப்வியஸாக நீங்கள் ஜிம்முக்கே போக தேவையில்ல. எஸ்,
does not significantly increase absolute strength. Yeah, so to a point ஒண்ணுமே ட்ரைனிங்கே பண்ணாதவனுக்கு அவன் வீட்டில் தான் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே சம்திங் வால் புஷ்அப்லேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து பக்கம் ப்ரோக்ரஸிங். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே absolute maximum strength வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது வித் பாடி வெயிட் எக்ஸசைசஸ். யூ ஹேவ் டு கோ ஃபார் வெயிட்டட். அது இதில் நம்மளுக்கு எப்படி ப்ராக்ரஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ஒன்று ரெப்படிஷன்ஸ் கேட்கணும், இல்லைன்னா அந்த எக்ஸசைஸை டிஃபிகல்ட் ஆகணும். ரெப்படிஷன்ஸ் 10 hour பண்ண ஆரம்பிச்சுன்னா 30, 50, 100 போயிட்டே இருக்கலாம். பட் அது ஒரு பாயிண்ட் போனதுக்கப்புறம் அது ஸ்ட்ரென்த் ஃபோக்கஸ் வந்து என்டூரன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் என்டூரன்ஸ் ஃபோக்கஸாக மாறிடும். ஓகே, அதே நேரத்தில் சேஞ்ச் இந்த மூவ்மெண்ட் பேட்டர்ன். புஷ்அப் பண்ணுறோன்னா புஷ்அப் வந்து இன்னும் ஸ்லோ எசென்ட்ரிக்காக பண்ணலாம் டு மேக் இட் டிஃபிகல்ட். இல்லையா காலை மேலே தூக்கி வச்சு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகலாம். இல்லை மேலே ஆக்சுவலாக பிளேட் இல்லாமல் பாடி வெயிட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனி அதர் வே யூ கேன் ட்ரை டு மேக் இட் டிஃபிகல்ட். பட் அல்டிமேட்லி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்ட்ரென்த்லேருந்து ஃபோக்கஸ் போய் என்டூரன்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் த லிமிடேஷன் வித் பாடி வெயிட் எக்ஸசைசஸ். நெக்ஸ்ட் பார்க்குறது நான் ட்ரெடிஷனல் இம்ப்ளிமெண்ட்ஸில் கோர் ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ். ஸோ கோர் அந்த வேர்டை நம்ம யோசிச்சாலே வந்து வி ஆர் திங்கிங் அபவுட் த ட்ரங்க். ட்ரங்க்னா கை கால் இல்லாமல் இந்த செக்ஷன் வந்து ட்ரங்க்னு சொல்லுவோம். சில பேர் இதை ஃபுல்லாக ட்ரங்க்னுவாங்க, சில பேர் ஸ்பைன் இங்கே கழுத்துலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே கோருன்னுவாங்க. சில பேர் லோவர் அப்டாமன் 5 மசில் பேர் மட்டும் சொல்லுவாங்க. ரெக்டஸ் அப்டாமினஸ் which is the 6 packs, அதுக்குள்ள டீப்பாக டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்ஸ், இன்டர்னல் ஆப்ளிக்ஸ். ரெண்டும் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்ஸ், இன்டர்னல் ஆப்ளிக்ஸ் எப்படி போகும், எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்ஸ் எப்படி போகும், அதோட சேர்த்து லோவர் பேக் மசில். அப்புறம் மல்டிஃபீடர்ஸ் ஒரு 4-5 எக்ஸசைஸ், இன்னும் கொஞ்சம் அது எல்லாத்தையும் சேர்த்து கோர் எக்ஸசைஸ், கோர் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து லம்போ பெல்விக் ரீஜன். லம்பார் இருக்கு, லம்பார் வந்து L1லேருந்து L5S சேக்கரில் வரைக்கும் அந்த ரீஜனும் அதோட சேர்த்து பெல்விஸ், இந்த ஹிப் போன் ரெண்டும் இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்தது வந்து பெல்விஸ் ரீஜன் சொல்லுவோம். இந்த ரீஜனில் அட்டாச் ஆகிற எல்லா மசிலையும் சேர்த்து கோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏகப்பட்ட கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம போய் அட்டாச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவங்க இன்னொருத்தங்க இப்போ இன்னொரு ப்ரொஃபஷனல்கிட்ட பேசுறீங்கன்னா அவங்க எந்த ஆஸ்பெக்ட் வந்து பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க கோர் ஒரு சில பேர் கோர்னா வந்துட்டு இந்த 5 மசில் தான் கோர் அப்படின்வாங்க. ஒன்று அவங்க கூட இல்லைடா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்ம இது பண்ணுறோம். பட் அல்டிமேட்லி ஆத்லெட்ஸ்னு வரும்போது இட் டசன்ட் மேட்டர். கோரில் வந்துட்டு 5 மசில் இருக்கா 100 மசில் இருக்கான்னு மேட்டர் இல்லை. மெயினாக சொல்றது இந்த மிட் செக்ஷனை ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ தட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லோவர் பாடி டு அப்பர் பாடி இருக்குது. காலில் இருந்து ஜென்ரேட் ஆகிற லோவர் பாடி ஃபோர்ஸை வந்து நம்ம த்ரூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் வந்து இந்த ஹோல் ரீஜன் 5 மசில்னு கணக்கு வச்சுருவோம், இல்லைன்னா 100 மசில்னு கணக்கு வச்சுருவோம். அல்டிமேட்லி அதை ட்ரெயின் பண்ணணும். ஓகே, அனடாமிக்கல்ஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு டிவிஷன் வேறு, அனடாமிக்கல் கோர்னு இன்னொரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா அந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் வந்து ஸ்பைன்லேருந்து ஹிப் போன் வரைக்கும். ஸோ அதோட சேர்த்து எந்தெந்த மசில்லாம் அட்டாச் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்துட்டு ஆனடாமிக்கல் கோர் அப்படின்னு ஒரு புது டர்ம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இருந்தது இல்லை அந்த டர்ம், இப்போ புதுசாக ஒரு டர்ம் அது இருக்கு. மசில்ஸ் அசோசியேட்டட் வித் த கோர் அலோவ் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டார்க் அண்ட் மொமெண்டம் டியூரிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கைனடிக் செயின் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் கிக்கிங் அண்ட் த்ரோயிங். ஓகே, இப்போ ஒரு கிக்கு ஜென்ரேட் பண்ணீங்கன்னா இந்த கால் பிளான் பண்ணி அங்கேருந்து ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகி இங்கேருந்து கோருக்கு வந்து இந்த ஹிப்புக்கு வந்து இந்த கால் போகும் ஹிப்புக்கு. அதே பஞ்ச் கொடுக்குறீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்து கோருக்கு வந்து ஷோல்டருக்கு வந்து செஸ்ட் அண்ட் ஷோல்டருக்கு வந்து பஞ்ச் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டார்க் அண்ட் மொமெண்டம் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீட் along with the force, அது வந்துட்டு you are transferring it to the rest of the section through a midsection. So இப்போ isolated core exercises னு பார்த்தா நம்ம உங்களுக்கு எதை சொல்லுவாங்கன்னா ஐசோமெட்ரிக்கா பிளாங்க், அயன்மேன், சைட் பிளாங்க், அது எல்லாத்தையும் வந்து ஐசோலேஷன் exercises for the core typically consists of dynamic or isometric muscle action designed to isolate a specific core musculature without the contribution of lower and upper body.
லோவர் பாடி அப்பர் பாடி இன்வால்வ் ஆகாம கோர் ஒர்க் பண்றோம்னா அதை வந்துட்டு ஐசோலேஷன் கோர் எக்ஸசைசஸ் சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாங்க்கும் சைட் பிளாங்க்கும் கொடுக்குறாங்க. ஓகே, அதே வந்து லெக் ரைஸ் கொடுத்தோம்னா அது லோவர் பாடி இன்வால்வ் ஆகுது. ஸோ அது வந்து ஐசோலேஷன் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். ஐசோலேஷன் கோர் வந்து ஃபார் தெம் எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரோன் பிளாங்க்கும் சைட் பிளாங்க்கும். ஓகே, these exercises can increase muscle activation, but there is limited support that these activities translate into improved sport performance. நீ வந்துட்டு 1 hour கூட பிளான் பண்ணலாம், பட் அது வந்துட்டு ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸாக கன்வெர்ட் ஆகுதான்னு பார்த்தோன்னா ரொம்ப மினிமலாக தான் கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா அந்த ஐசோலேஷனாக அதை மட்டும் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் பட் கோர் ஹாஸ் டு லேர்ன் டு ஒர்க் வித் லோவர் பாடி அண்ட் அப்பர் பாடி. சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபியூ அதர் மசில் குரூப்ஸ் அலாங் வித் கோர் என்கேஜ் ஆகிற மாதிரி மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் பண்ணா that will engage the core better அப்படின்னு ஒரு சில சயின்ஸ் சொல்லுது. கிரவுண்ட் பேஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட், டெட்லிஃப்ட், க்ளீன், ஸ்னாட்ச், புஷ் பிரஸ் இது எல்லாமே வந்துட்டு கோரை ஒர்க் பண்ணும். சரியா? than traditional exercises for actual performance. நம்ம வெறும் பிளாங்க் இது பண்றதுக்கு ஸ்குவாட் பண்ணாலே கூட கோரோட ஸ்ட்ரென்த் இல்லாம பண்ண முடியாது. ஸோ இது பண்ணாலே வந்துட்டு யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஓவரால் ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சில ரிசர்ச் பண்ணுவாங்க, எப்படின்னா ஸ்குவாட்டை கம்பேர் பண்ணுவாங்க. ஸ்குவாட் பண்ணி அவன் ஸ்கில்லில் எப்படி காட்டிங் ஆடுறான், ஸ்கோர் மட்டும் பண்ணி ஸ்கில்லில் எப்படி காட்டிங் பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஸ்குவாட் பண்ணுறதுல மசிலும் இன்வால்வ் ஆகிடுது, கோரும் இன்வால்வ் ஆகிடுது. ஆனால் இதில் வந்துட்டு கோர் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ பெனிஃபிட்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் பேஸ்ட் எக்ஸசைசஸ் ஸ்குவாட் டெட்லிஃப்ட் ஹேஸ் பெட்டர் performance improvements. ஓகே, ஐசோலேஷன் எக்ஸசைசஸ் யாருக்கு பெட்டராக யூஸ் ஆகும் பார்த்தோம்னா இன்ஜுரியில் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிளான். இப்போ லோவர் பாடி இன்ஜுரி ஆகிடுச்சு அவங்களுக்குலாம் தாராளமாக பிளான் கொடுத்துடலாம். நீ சர்ஜரி பண்ணுறாங்க, ஓகே வாட்டெவர், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரீஹாப் ஃபேஸில் இருக்கும்போது கண்டிப்பாக ஐசோலேஷன் எக்ஸசைசஸ் கொடுத்து யூ கேன் இம்ப்ரூவ் த அட்லீஸ்ட் த மசில் டோன் அண்ட் ஃபிட்னஸ் லெவல்ஸ். ஓகே, ஸோ மெஷின் வெர்சஸ் ஃப்ரீ வெயிட்ஸ் இது பார்த்தோன்னா ஒரு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி காலம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா தெரியும். இது வந்து ஒரு பெரிய சண்டையாக ஒரு 40-50 வருஷமாக போயிட்டு இருக்கு. மெஷின் தான் பெட்டர்னு சொல்லுவாங்க பாடி பில்டர்ஸ்லாம். ஒரு சில பேர், ஒரு சில செக்ஷன்ஸ் ஆஃப் பாடி பில்டர்ஸ் ஃப்ரீ வெயிட்ஸ் தான் பெஸ்ட்டு. என்ன மேஜர் ஆர்குமெண்ட் இருக்குன்னா மெஷின் பண்ணும்போது மூவ்மெண்ட் மட்டும் தான் நடக்கும், ஸ்டெபிலைசர்ஸ் யூஸ் ஆகாது. ஸோ மசில் கேன் மூவ் அண்ட் மசில் கேன் ஸ்டெபிலைஸ். ரெண்டுமே வந்து ஃப்ரீ வெயிட்ஸ் தான் நடக்குது. ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரீ வெயிட்ஸ் தான் பெட்டர் அப்படின்வாங்க. ஆனால் மெஷின் வெயிட்டில் மெஷின் எக்ஸசைசஸில் தேர் ஆர் அதர் அட்வான்டேஜஸ். நீ ஸ்டெபிலைசர்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ தேர் இஸ் சான்ஸ் தட் யூ வில் ஃபீல் த மசில் பெட்டர். மசில் கரெக்டாக ஐசோலேட் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு மெஷின் வெயிட்ஸ் ஆர் பெட்டர். அதே மாதிரி இன்ஜுரி பீரியட்லாம் வந்துட்டு மெஷின்ஸ் ஆர் மச் பெட்டர். ஸோ இட் இஸ் நாட் ஃப்ரீ வெயிட்ஸ் வர்சஸ் மெஷின் வெயிட்ஸ். இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, என்னோட ஆத்லெட்டுக்கு என்ன தேவை அதை பார்த்தா போதும். பட் நீங்கள் ஆன்லைன்லாம் போய் பார்த்தா தெரியும் ஃப்ரீ வெயிட்ஸ் தான் பெட்டர்னு சண்டை போடுவாங்க. ஸ்குவாட்ஸ் தான் பெட்டரு, லெக் ப்ரெஸ் பண்ணவே கூடாது. ஸ்குவாட்ஸ் பண்ணால் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் இம்ப்ரூவ் ஆகும். லெக் ப்ரெஸ்னால் வந்துட்டு அது வந்து ரொம்ப மெஷினுக்குள்ளே அடைக்கிற மாதிரி இருக்குது, அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதுன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அல்டிமேட்லி ஆத்லீட் தான் அவங்களுக்கு தான். ஸோ ரெண்டும் இருக்குது. அந்த ஆத்லீட் என்ன கொண்டு வரான்னு அதுக்கேற்ற மாதிரி தான் யூ ஷுட் பிளான். அதை தவிர்த்து திஸ் வர்சஸ் தட்னு அது பைனரி திங்கிங்கே இட் ஷுட் ஸ்டாப். இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணாம வேற ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் திங். ஓகே, stability provided by machine may result in better ability to target muscles. Stabilizer muscle activation is greater during free weights. Free weights வந்து இந்த stabilizer பார் டம்பல்லாம் வந்து ஒரு லைன்லயே வராது. அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கே நியூரோமஸ்குலர் அடாப்டேஷன் கொஞ்சம் நாள் நடக்கும். அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, அதுக்கு ஸோ அதனால ஸ்டெபிலைசர் மசில்ஸ் வந்து ஆக்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு மெஷின்ஸ். ஸோ
இன்னொன்று பார்த்தோன்னா ஆக்டிவிட்டி ஆஃப் பேக் ஸ்டெபிலைசர் வாஸ் ஃபவுண்ட் டு பி 30% லோவர் வித் ஸ்மித் மிஷின். ஸோ பார்பல்ல ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பிட் மிஷின் ஸ்குவாட் பண்ணுறதுக்கும் ஸ்டெபிலைசர் லோவர் பேக் இருக்கிற ஸ்டெபிலைசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30% கம்மியாக இருக்குது. அதனால தான் நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது ஸ்மித்தில் ஈஸியாக லிஃப்ட் ஆகுது அண்ட் பார்பல்ல கஷ்டம். ஏன்னா ஸ்டெபிலைசர்ஸ் ஒர்க்கே இல்லை, உங்களுக்கு டேரெக்டாக மசில் மட்டும் மூவ் பண்ணால் போதும். If instability is increased for free weights using unstable surfaces, greater decrements in force, rate of force production and power output has been seen. So நல்லா ஸ்டேபிளாக ஒரு பொசிஷனில் நின்று நம்ம ஸ்குவாட்ஸ் பண்ணுறோம் வர்சஸ் சும்மா ஒரு போசு பாலோ இல்லை ஸ்விஸ் பாலோ மேலே ஏறி நின்று சும்மா ஸ்குவாட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா there is a decrease in force. ஏன்னா ஒரு டோட்டல் லோட் தான் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் டிட்டர்மின் பண்ண போகுது. நான் இதில் 100 கிலோ பண்ணுறேன், ஆனால் அதை கம்பேர் டு ஒரு ஸ்விஸ் பால் மேலே நின்று ஒரு 30 கிலோ தான் பண்ணுறேன். ஆனால் ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுவான் எனக்கு ஸ்டெபிலைசர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன இருக்கும்னா இதில் ஃபோர்ஸ் 100 கிலோ அதே வந்து கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு. ஓகே, அகைன் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு வாட் இஸ் தி அத்லீட், ஹூ இஸ் தி அத்லீட். ஒரு சர்ஃபிங் பண்ணுறான் வரான் அப்படின்னா தாராளமாக கொடுங்க, ஒரு 2-3 செட்டு கொடுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரீ வேட்ஸே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் கூட கொஞ்சம் கொடுங்க. அப்படி ராங். ஹெவியாக கொஞ்சம் ஃப்ரீ வேட்ஸில் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸில் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா யூ கேன் கிவ் தம் ஃபியூ செட்ஸ் ஆன் அ ஸ்விஸ் பால். ஆனால் இதுக்கு அகைன் நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஸ்விஸ் பால் மேலே ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்றாங்க. அது வந்துட்டு நம்ம லிஃப்டே பண்ணக்கூடாது, அது வந்து டேஞ்சர் அதிகம். கான்டெக்ஸ்ட் மேட்டர்ஸ். திருப்பி யார் வரா, அவன் எப்படி அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸில் தான் வந்துட்டு அவன் ட்ரெயின் பண்ண போகிறான், சர்ஃபிங் பண்ண போகிறான். வாட்டர் இஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள். அதுக்கு இங்கேருந்து என்ன சண்டை போடுவானுங்கன்னா வாட்டரும் ஸ்விஸ் பாலும் ஒன்றா அப்படின்னு. ஹி வாண்ட்ஸ் இட். அவனுக்கு வந்து அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸில் அவன் ட்ரெயின் பண்ணணும்னு இஷ்டப்படுறான்னா யூ கேன் கிவ் ஹிம், தாராளமாக கொடுக்கலாம். கம்மி ரோட்டில் சேஃபாக இருக்குதான்னு பார்த்துட்டுனா போதும். ஓகேயா? ஆனால் என்னன்னா அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸில் நீங்கள் பண்ணாலே வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் ட்ராப் ஆகும். அதில் இருக்கிற ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸில் ட்ரெயின் பண்ணுறதும் ஒன் பி ஐடியல். ஏன்னா நிறைய ஃபோர்ஸ் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வெறுமா ஸ்டேபிள் சர்ஃபேஸ்லேயே ட்ரெயின் பண்ணிட்டு இருந்துட்டு நான் வந்து அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் வந்துட்டு இதுக்கு ரிசர்ச் போய்கிட்டே தான் இருக்கும். இது பெட்டரா அது பெட்டரான்னு போய்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் அந்த ரிசர்ச் வந்து இது பண்ணுறது வந்து நம்ம லைஃபே முடிஞ்சிடும். ஒரு அத்லீட்டுக்கு தேவை அவன் மற்றவங்க ஒருத்தர் பார்த்துட்டு வருவான், ஃபாரின் இருக்கிற ட்ரெயினர்ஸ்லாம் ஃபாரின் இருக்கிற சர்ஃபர்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. அதில் ஒர்க்கே ஆகலைன்னா கூட அவன் அதை பண்ண வச்சாலே அவன் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் வந்துடும். மைண்டு தான் எல்லாமே கடைசியில். ஸோ அவனுக்கு எந்த தேவை கொடுக்குறது தப்பே இல்லை. சேஃபாக இருக்கிறான்னா இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கணுமா, அது போதும். Free weights, ground-based exercises offer the ideal combination of specificity and instability, especially for strength and power development. So free weights la pannale this specificity and instability வந்துட்டு combination கொடுத்து for strength and power development it is helpful அப்படின்றாங்க. There appears to be no need to add increased instability to ground-based free weights. So squat வந்துட்டு நீங்கள் ஸ்விஸ் பால் மேலே பண்ண வேணாம், அந்த மாதிரி ஒரு நீடே இல்லை அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிஎஸ்சிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டாங்க. கான்டெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ கேவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் சர்ஃபிங். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஓகே, ஸோ இன்ஸ்டபிலிட்டி டிவைசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னா ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் செட்டப் தான் வருது. அதனால என்ன ஆகும்னா பாஸ்டரில் ஒரு ஈக்விலிபிரியம் பேலன்ஸ் இல்லாமல் போய் கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷன் கோர் எல்லாமே இன்வால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்விஸ் பால், ஃபிசியோ பால், ஹெமிஸ்பீரியல் வந்துட்டு இதுதான் வந்து போசு பால், வாபிள் போர்டு, ஃபோம் டியூப், சாண்ட், இது எல்லாமே வந்துட்டு அன்ஸ்டேபிள் சர்ஃபேசஸ். ஓகே, இன்ஸ்டபிலிட்டி எக்ஸசைசஸ் ட்ரெயின் த டார்கெட் அகனிஸ்ட் மசில் குரூப்
while simultaneously increasing core muscle. So இப்போ அன்ஸ்டேபிள் எக்ஸசைஸ்ல நம்ம ஸ்குவாட்ஸ் பண்றோம்னா அகனிஸ்ட் இந்த குவாட்ரிசெப்ஸும் ஒர்க் ஆகுது, அதே நேரத்தில் கோர் மசிலும் ஒர்க் ஆகுது. There is some evidence to suggest that core muscle activation may be increased. It appears that this increase occurs in conjunction with reduced force generation. Okay, so unstable devices la பண்ணும்போது core muscle activation increase ஆகுது, ஆனா நெகட்டிவ்னு பார்த்தனா force production குறைஞ்சிருக்கு because the total load which you lift is going to be lesser. Overall agonist force generation capacities and overall power output may be less than 70%. நம்ம அந்த அன்ஸ்டேபிள் போறனால வெயிட் குறையறனால 70% வரைக்கும் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேயா? There can also be significant reduction in the rate of force development. Rate of force development is எவ்வளவு force we are applying in a short period of time. ஓகேயா? அதுவுமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ட்ரைனிங் வித் ரெடியூஸ்ட் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன், power output and rate of force development may not be advantageous for preparing athletes. So ரொம்ப இப்போ எல்லாமே அன்ஸ்டேபிள் ஆக்டிவிட்டிஸே பண்ணி 100 கிலோ பண்ணுறாங்க, 30 கிலோவில் ஸ்டெபிலிட்டி பால்லே பண்ண வச்சுட்டோன்னா அவங்க ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே குறைஞ்சிடும். கோரை ஒர்க் பண்ணுறோம், பட் ஓவரால் அவங்க வந்து ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா இட் இஸ் நாட் ஐடியல். ஓகேவா? லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ் நோட்டட் டியூ டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வராது வித் கோர் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ். ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக கொஞ்சம் நாளுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும், லைக் அந்த ஆக்டிவிட்டி லேர்ன் பண்ணுற வரைக்கும் ஓகே. ஒரு 30-40 கிலோஸில் சூப்பர் நல்லா ஸ்குவாட் பண்ணுற வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே அதில் வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் வராது. பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எப்போ வரும்னு பார்த்தோம்னா 100 கிலோலேருந்து 110 கிலோ போகும்போது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபீல் இருக்கும், ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், ஃபோர்ஸ் ஆன் டு த கிரவுண்ட் போடுறது அதிகமாக இருக்கும். இதே வந்து சர்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிக்ஸ் தான். இதுவும் கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸில் 30 கிலோஸ் பண்ணுறோம்னா 35 கிலோஸ் பண்ணலாம். ஓகேயா? Performance of static balance activities on unstable devices may be considered an introductory training step to improve balance and core. So introduction மாதிரி ஒரு balance and core activity வந்து நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு கொடுத்தனா there will be definitely improvements in force initially before the implementation of dynamic and explosive ground. So கிரவுண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷனரி இதாக கூட நம்ம கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, Olympic lifts involve a degree of instability and offer a much better training stimulus for the development of all links of the kinetic chain and core stability and enhancement of athlete performance than do instability exercise. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒலிம்பிக் லிஃப்ட்ஸ் க்ளீன் ஸ்நாச் பண்ணாலே போதும், அதுலேயே வந்துட்டு கோரு, லோவர் பேக்கு, எல்லா மசில்ஸு எல்லாமே வந்து ஸ்டேபிள் சர்ஃபேஸ்லேயே உங்களுக்கு நீங்கள் வந்து அதை ட்ரெயின் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ், அத்லீட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அன்ஸ்டேபிள் சர்ஃபேசஸ் அப்படின்றாங்க. ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற ஒலிம்பிக் லிஃப்ட்ஸு இவங்க மைண்டில் வச்சுருக்கிறது 100 கிலோ அந்த மாதிரி, நாட் 200 கிலோ, 60, 70, 80 கிலோஸ் மாதிரி. அந்த அளவு வந்து அவங்க கூட்டு போகிறதே பெரிய விஷயம். ஒரு சில அத்லீட்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சும்மா சம்டைம்ஸ் வந்து யூ கேன் மிக்ஸ் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ் ட்ரைனிங் அண்ட் ஸ்டேபிள் கிரவுண்டில் வந்துட்டு ஒரு சில ஸ்குவாட் டெட்லிஃப்ட் மாதிரி கொடுத்தாலே தட் வில் பி கிவிங் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தேன் இவங்க ஒலிம்பிக் லிஃப்ட்ஸில் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒலிம்பிக் லிஃப்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறது. ஏன்னா நார்மலாக ஒலிம்பிக் லிஃப்ட்டில் க்ளீன் ஸ்நாச் எல்லாரும் பண்ணுவாங்க, இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க, கையாலே ஷோல்டர்லேயே தூக்கி பண்ணுவாங்க. பட் தட் இஸ் நாட் பவர். இப்போ என்கேஜ் பண்ணி ஃபுல்லாக புஷ் பண்ணாதான் மசில், கோர் மசில் அவங்க சொல்கிற மாதிரி என்கேஜ் ஆகி அந்த அன்ஸ்டேபிள் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ ஸோ இவங்க சொல்கிறது வந்து ஒலிம்பிக் லிஃப்ட்ஸ் involve a degree of instability which is better than unstable surfaces அப்படின்றாங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே.
when used in rehabilitation setting, unstable devices have been shown to reduce lower back. இதெல்லாம் வந்து கொஞ்சம் questionable தான். rehabilitation setupல unstable surfaces ட்ரெயின் பண்ணா low back pain வந்து reduce ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதில் வந்துட்டு ரிசர்ச் எப்படி பண்ணாங்க, who were the subjects, all those things come into play. சில பேர் வந்து நம்ம கஷ்டமான ஒரு எக்ஸசைஸை பண்ணிட்டோம்னு நினைச்சாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மைண்ட் வைஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டோம்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ ஸ்டெபிலிட்டி, ஸோ பிளசிபோ எஃபெக்ட் நிறையா இருக்கும். ஓகே, since several muscles related to the knee joint originate from the lumbopelvic region, the core of the body could be considered an important contributor to prevention of ACL injuries. So இது வந்து sort of ஒரு science wise it is a valid claim தான். அவ்வளோக்கு என்னன்னா முட்டிக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நிறைய மசில்ஸ் வந்துட்டு இந்த கோர் செக்ஷன்ல கனெக்ட் ஆகும். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா குவாட்ரிசெப்ஸ் கனெக்ட் ஆகும், சைட்ல இருந்து இந்த அடக்டர்ஸ் இங்க முட்டில இங்க கனெக்ட் ஆகும் அண்ட் டு த பெல்விஸ். இந்த சைடுல இருந்து க்ளூட் வந்து ஐடி பண்டா கன்வெர்ட் ஆகி முட்டில கன்வெர்ட் ஆகும். பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஸோ ஆல் தீஸ் மசில்ஸ் கம் அண்ட் ஜாயின் அட் த கோர். ஸோ கோர் மசில்ஸை ட்ரெயின் பண்ணணும்னா ஏசிஎல்லோட இன்ஜுரி ஆகிற சான்சஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்னு ஒரு ஸ்டடிஸ் சொல்லுது. நிறைய நல்லா கோர்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏசிஎல் இன்ஜுரிஸ் சான்சஸ் கம்மி. பட் ஆன் தி அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ஸ்ட்ராங் மசில்னால இன்ஜுரி ஆகாமல் இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ஸ்போர்ட் வேற டோட்டலாக அவன் என்ன வேணால் ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் நிற்கிறான், ஒருத்தன் வந்து இடிச்சனா இன்ஜுரி தான் ஆகும். ஓகே, எஸ்பெஷலி ஃபுட்பால் மாதிரி இருந்த ஸ்போர்ட்லாம் வந்து ஓடி வந்து அந்த பூட்ஸோட வந்து இடிச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகும். இன்ஜுரிஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு இன்ஜுரி ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் ஆஃப் த டைனாமிக்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் இட் செல்ஃப். ஓகே, கிரவுண்ட் பேஸ்ட் ஃப்ரீ வெயிட் ஆக்டிவிட்டி சீம்ஸ் டு have a more balanced effect leading to improvements in performance while increasing core strength and balance. So ground based na வந்து நம்ம ஸ்குவாட் டெய்லிட் அத சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணனா வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், கோரும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, ultimately the use of instability based exercises to train the core seems to be an effective method for returning the injured athlete to competitive based training. Instability exercises to train the core seems to be effective. So unstable surfaces la injury on athlete train பண்ணனா competition return ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு நான் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து சும்மா ஜஸ்ட் ட்ராப் இட் அவுட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா page 413 constant external resistance, accommodating resistance, variable resistance மூணு இருக்கு. கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டம்பிள் பார்பிள் எல்லாமே கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அகாமடேட்டிங் ஆர் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வெயிட் இருக்கும், ஃபினிஷிங்கில் இன்னொரு வெயிட் இருக்கும். எக்ஸாம்பிள் செயின் இல்லைன்னா பேண்ட். ஸ்டார்டிங்கில் 1 கிலோ தான் இருக்கும், ஃபுல் பண்ணி முடிக்கும் போது ஒரு 10 கிலோ ஒரு வெயிட் எண்டில் இருக்கும். அதே மாதிரி செயின் எக்ஸசைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பேஜில் அந்த பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேல் பொசிஷனில் அந்த கீழே இருக்கிற திக்கான செயின் ஃபுல்லாகவே லோடடாக இருக்கு. ஆனால் கீழ் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அந்த செயின் எல்லாமே தரையில் டச் பண்ணனால அதோட லோடு இல்லை. ஸோ பார் வந்து ஒரு 100 கிலோ இருக்கு, செயின் வந்துட்டு ஒரு லெஃப்ட்ல ஒரு 20 கிலோ, ரைட்ல ஒரு 20 கிலோ இருந்துச்சுன்னா மேல் பொசிஷன்ல 100 + 20 + 20 140 கிலோ இருக்கு. ஆனால் கீழ் பொசிஷன்ல 100 கிலோ தான் இருக்கு. அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுதான் வந்துட்டு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ரெப்புக்குள்ளேயே வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் பெஞ்ச் ப்ரெஸ் வெறும் பெஞ்ச் ப்ரெஸ் பார்த்தோம்னா மேலேயும் 100 கிலோ தான், கீழே 100 கிலோ தான். ஓகே,
accommodating variable resistance சேமா தான் சொல்லுவாங்க. ஆனா there is சில ஓவர்லாப் இருக்கு. ஓகேயா? இன்னொன்று கூட இருக்கு கேம் பேஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். பார்த்தோன்னா இப்போ மெஷின்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு மெஷின்லையும் ஒரு கேம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். இந்த பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து கேம் பேஸ்ட் மிஷின். நீங்கள் லெக் ப்ரெஸ்ஸு சாரி லெக் எக்ஸ்டென்ஷன் லெக்கர்லாம் பார்த்தோன்னா கார்னரில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். சரியா? இதெல்லாம் தான் கேம்ஸ். சரி, இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கேம் பேஸ்ட் மிஷினு. ஸோ இங்கே லோடு இருக்கு, இது வந்து பிவட் பாயிண்ட்டு. சரியா? வெயிட் லிஃப்ட் பண்ண இந்த டிஸ்டன்ஸ், இந்த மொமெண்டாமோட டிஸ்டன்ஸ் மாறும். தேர்ட் சாப்டர்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மொமெண்டாம். ஸோ ஒன்றில் வந்துட்டு வெயிட் வந்து பிவட்டுக்கு தூரமாக இருக்கு, அது ஃபுல்லாக மேலே தூக்கும் போது இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்க. சரியா? ஸோ என்ன ஆகணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஈஸியாக இருக்கும், எண்டிங் பாயிண்ட்ல கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி மாற்றலாம். ஆனால் வெயிட் அதே 50 கிலோ தான் இருக்கும். இப்போ நம்ம பின்ல செலக்ட் பண்ற வெயிட் ஒரு 50 கிலோ தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்ல ஒரு வெயிட் இருக்கும், ஃபினிஷிங்ல ஒரு வெயிட் இருக்கும். அது வந்து இந்த கேமை பேஸ் பண்ணி நம்ம மாற்றலாம். ஸோ இதுதான் வந்து மெஷின் பயோமெக்கானிக்ஸ்குள்ள வரும், மெஷின் பேஸ்ட் பயோமெக்கானிக்ஸ். சரியா? ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிட்ட நெருங்க சாரி ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக இருக்கும் டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி மேலே வர கொஞ்சம் ஈஸியாகிட்டே வரும். We can change the resistance curve based on the cam used. இதுக்கும் மேலே ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேமே மேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு 10 கிலோ ஒரு கிலோ மேக்னெட் எங்கேயோ வைப்பாங்க, இன்னொரு மேக்னெட் எங்கேயோ வைப்பாங்க, இன்னொரு மேக்னெட் இங்கே வச்சுன்னா ஒரு மாதிரி ப்ரொஃபைல் வரும், இங்கே வச்சுன்னா ஒரு மாதிரி ப்ரொஃபைல், இங்கே வச்சுன்னா இன்னொரு மாதிரி ப்ரொஃபைல் வரும். டிபெண்டிங், ஏன்னா இதோட ஓவரால் இந்த லோடு ப்ளஸ் இந்த லோடோட சேர்த்து காமனாக ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நடுவில் வரும். அது எனக்கு தெரியும் யார் பண்ணுறாங்கன்னு, பட் அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரியல நிறைய விஷயம். ஸோ அவங்க எக்ஸ்ட்ரீமாக ஃபோர்ஸஸ்க்கு வெக்டார்ஸ் அந்த மாதிரி பேசுவாங்க. பட் அதை பற்றி கற்றுக்கணும்னா மெஷின் பேஸில் கற்றுக்கிறது there are many resources. அது ஆனால் அது ஒரு தனி சயின்ஸு, அது தனி உலகம் மாதிரி போயிட்டு இருக்காங்க அவங்க ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே. ஓகேயா? In the back squat, the greatest muscle force production occurs at the top. Maximum force at the top, while the smallest forces are produced at the bottom. Thus, variable resistance methods would be used to reduce the resistance at the bottom of the squat and increase resistance at the top. So, மேல இருக்கிற ரேஞ்ச் குவார்டர் ஸ்குவாட், ஹாஃப் ஸ்குவாட்லாம் பண்ணோம்னா அங்கே வந்து நம்ம அதிகமாகவே வெயிட் லோட் பண்ணணும். ஆனால் கீழே வர நம்ம லோடு வந்து கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். ஸோ வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து ஈஸியாகிட்டே வரணும், மேலே வந்து கஷ்டமாகிட்டே வரணும். ஸோ அதுக்கான சான்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்லாம் அப்படிதான், கீழே போகும்போது ஈஸியாக இருக்கும், மேலே வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுக்கு தான் வந்துட்டு செயின்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. One increasingly popular method for applying variable resistance is addition of chains. Okay. So bench press la, squat la எல்லாத்துலயுமே வந்து பவர் லிஃப்டர்ஸ் அதிகமாக வந்து chains and bands யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
சரியா? ஸோ அது ஏன்னு பார்த்தோன்னா மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பவர் லிஃப்டர்ஸ் பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர முடியுது, எனக்கு இந்த லாக் அவுட் ஃபேஸ் வந்து எனக்கு வீக்னஸாக இருக்குன்னா அந்த இடத்த மட்டும் ட்ரெயின் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கிங் பாயிண்ட்டை தாண்டி போயிட்டோன்னா ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல போய் நின்றுடும், ஆல்மோஸ்ட் நிறுத்திடும். ஸோ அந்த இடத்த ட்ரெயின் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் யூஸ் பண்ணோன்னா இருக்கிறதுல ஈஸியான இடத்துல இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வரும். இதுதான் நம்ம மேலே இருந்து இந்த லாஸ்ட் ஒரு குவார்டர் தான் ஈஸி, அந்த இடத்துல வந்து நம்ம பேலன்ஸ் வச்சு புஷ் பண்ணோம்னா அந்த லாஸ்ட் இடத்துல இன்னும் கொஞ்சம் இட் மேக்ஸ் த எக்ஸசைஸ் டிஃபிகல்ட். Okay. Despite the increasing popularity and belief that these methods provide a training advantage, these beliefs are largely unsubstantiated in the scientific literature. Variable resistance வந்து இதனால என்னோட performance increase ஆகுதான்னு கேட்டனா not too much compared to traditional methods of using only barbells and dumbbells. அப்படின்னா இன்னொரு சைடு வந்து there is another set of arguments. நம்ம பேண்ட் யூஸ் பண்றதுனால பயங்கரமான performance improve ஆகும்னா நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு இன்னொரு சைடு ஆஃப் ரிசர்ச்சும் இருக்கு. ஓகே, ஸோ இன்னொன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தோன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் based on the armோட length and total distance traveled வச்சு நீங்கள் இதில் நிறைய வேஸில் யூ கேன் சேஞ்ச் த எஃபெக்ட் ஆஃப் த எக்ஸசைஸ். எப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் பாரு இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, செஸ்ட்டை டச் பண்ணா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 feet ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பாரு. ஸோ அந்த 2 feet வந்து நம்ம இங்கே அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயின் வந்து மேட்ச் பண்ணலாம். சரியா? நீங்கள் செயின் வந்து இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு தின் செயின் இவ்வளோ பெருசாக இருக்கு மெலிசா, ஆனால் இங்கே கொச்சன்னு நிறைய ஹெவி வெயிட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் இதில் வந்துட்டு இந்த 1 feetக்குள்ள இந்த 2 feetக்குள்ள எனி காம்பினேஷன் யூ கேன் மேக் த எக்ஸசைஸ் ஹார்டர். சரியா? ஸோ இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேருந்தே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூ எக்ஸசைஸ் இந்த வெயிட் கீழே வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல 0 வரும். ஐ மீன் இந்த இடத்துல வந்துட்டு ஆமாம் இந்த இடத்துல 0 வெயிட் வரும். மேலே போக போக இந்த இடத்துக்கு வரும்போது இட் வில் ஹேவ் த மேக்ஸிமம் லோட், லெட்ஸ் சே 20 kgs. இங்கேருந்து இது கிராஜுவலாக இருக்கும். ஆனால் அதே இவங்க கொடுத்துருக்குற ஃபோட்டோவில் வச்சு பார்த்தோன்னா கீழே போகும்போது இவ்வளோ வெயிட்டும் வந்துட்டு சடனாக ட்ராப் ஆகிடும். அவன் இங்கேருந்து இது வரைக்கும் பாதி ரேஞ்ச் வரும்போதே அந்த இந்த இந்த செயின் எல்லாமே தரையை தொட்டுரும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு அவன் வந்து பார் வெயிட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவான், பாரில் பிளேட் என்ன வெயிட் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். இங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஈஸியாக போகும், இங்கேருந்து சடனாக பண்ணிக்கும். ஏன்னா சடனாக வந்து ஒரு 20 + 20 40 kgs ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம், இங்கேயே வந்து 20 கிலோ வைக்கவா, இல்லைன்னா அந்த 20 கிலோ வந்து ஒரு 4 பெரிய செயினாக வந்துட்டு இங்கேருந்து தொங்க விட்டுருவா அப்படின்னு. ஸோ இங்கேருந்து தொங்க விட்டுனா ஸ்லோவாக கிராஜுவலாக இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே எண்டு டச் பண்ணும் போது 0 வரும், மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே வரும். ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க கொடுத்த எக்ஸாம்பிளில் கீழே போகிறது ஈஸியாக போயிடும், மேலே வரும்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஈஸியாக இருக்கும், இங்கேருந்து சடனாக ஒரு 20 கிலோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். செயின் தலையை டச்சே ஆகலையா, அப்போ வந்து அதே வெயிட் தானே, அதுக்கு வந்து நம்ம பிளேட்டே போட்டுருந்தோம். ஆனால் என்னன்னா அந்த இன்ஸ்டேபிலிட்டி மட்டும் கொஞ்சம் செயின் ஆடிக்கிட்டே இருக்கும். பட் அந்த ரெஸ்பான்ஸ் வரதுக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா செயின் வந்து எக்ஸ்ட்ரா பிளேட்டே ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு செயினை வந்துட்டு தரையை தொட வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ
இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மேல வந்து இந்த டிட்டர்மைன் இந்த லோடு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ உங்களால 100 கிலோ 120 கேஜி ஒருத்தனால பண்ண முடியும் அப்படின்னா மேல ஃபர்ஸ்ட் மேல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. எப்படி லோடு லிஃப்ட் பண்றது டிட்டர்மைன் பண்றோம். உங்களோட 5RM லோடு 120 கேஜிஸ்னா ஸோ பாட்டம் பொசிஷன்ல செயினோட லோடு 0, டாப் பொசிஷன்ல செயினோட லோடு 11 கிலோஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ண சொல்றோம்னா அதோட ஆவரேஜ் எடுக்க சொல்றாங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்து 5.5 கிலோஸ் லோடு வந்துட்டு நீங்க செயினுக்கு ஆட் பண்ணா இட் வில் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ தி அத்லீட் வில் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா 120 கேஜிஸ் இருக்கிற இடத்துல இவங்க வந்து 114 or 115 கேஜிஸ் வெயிட் ஆட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் வந்து செயின் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேயா? இதே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ். ஓகே, பேண்ட் வச்சு புல் பண்ணுவாங்க. அது இன்னொரு ஃபோட்டோ இருக்கும். பேண்ட்லயும் வந்துட்டு கீழே இருக்கும்போது 0, மேலே இருக்கும்போது பேண்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தோட ஆவரேஜை பார்த்துட்டு அதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க டு த லோட். ஸோ 120 கேஜிஸ் இருக்குன்னா அது வந்து 114 ஆக்கிட்டு ரிமைனிங்க செயினா ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பேண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் தனியாக வந்து இந்த டிட்டர்மைனிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செயின் போட்டுருவாங்க. The absolute load is determined from the top and bottom position of the movement. The average of these two loads is then calculated and used to modify the barbell load in order to allow the athlete to train in the prescribed range. Okay. The use of chains should be reserved for experienced, intermediate and elite athletes. Beginner level athletes வந்து இது கொடுக்குறது there is no point. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பார்பல் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கொண்டு வரதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். சரியா? So applying chains to free weights. The application of chain to traditional training methods allows for linear increase in applied resistance. The ways to apply chains include letting them touch the floor from the fully extended position during the movement or hanging them from lighter chains. So அதான் இவங்க hanging from lighter chains தான் இங்க பண்ணிருக்காங்க. லைட் செயின்ல வச்சு தொங்க விட்டுட்டு கீழே வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஹெவியாவே வந்து கொஞ்சம் மேல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேயா? இன்னொன்று செயின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா போஸ்ட் ஆக்டிவேஷன் பொட்டன்சியேஷன் செயின்ஸ்லையும் பேண்ட்ஸ்லையும் அதிகமாக இருக்கும். என்னன்னா ஒரு ரெப் பண்ணி அதோட ஹை த்ரெஷோல்ட் மோட்டார் யூனிட்ஸ் ஆக்டிவேட் ஆகி that will help in pushing the next repetition. சரியா? It is possible that within repetition post activation potentiation effect may occur. ஒரு ரெப்படிஷன் உள்ளே கூட பார்த்தனா நல்லா ஹெவி லோட யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் லைட் லோட் யூஸ் பண்ணலாம். அந்த லைட் லோட புஷ் பண்றதுக்கு you will have enough potentiation. Okay. Finally, it is possible that the decreasing resistance at the bottom portion of the movement may cause a rapid stretch shortening cycle. Okay. So, கீழே resistance கீழே எண்ட்ல வந்து 0 ஆனது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் ஷார்ட்னிங் சைக்கிள். அது வந்துட்டு உங்களுக்கு plyometrics வரும், SSC சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச் ஷார்ட்னிங் சைக்கிள். இட் இஸ் சிமிலர் டு ஸ்ட்ரெச் ரிஃப்ளெக்ஸ். ஜம்ப் அது வந்து ஸ்ட்ரெச் ஷார்ட்னிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே போட்டுருக்காங்க. இட் இஸ் சிமிலர் டு அ ஸ்ட்ரெச் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, திஸ் ஹேப்பன்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு தி eccentric unloading. ஸோ eccentric-ஆ வரும், சடனாக வெயிட் அன்லோட் ஆயிடுச்சு, அதனால கான்சென்ட்ரிக்காக நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இருக்கும் நமக்கு புஷ் பண்ணுறது. ஓகேவா?
ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் பற்றி போட்டிருக்காங்க, சேம் தான். பேண்ட்ஸ்லேயும் வந்துட்டு போஸ்ட் ஆக்டிவேஷன் பொட்டன்ஷியேஷன் வித் ஈச் ரெப் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா யூசிங் பேண்ட்ஸ் டு சப்ஸ்டிடியூட் 35% ஆஃப் த டோட்டல் லோட் டியூரிங் அ பேக் ஸ்குவாட் கேன் அக்யூட்லி இன்க்ரீஸ் பீக் பவர். சரியா, 35% லோட் வந்துட்டு பேண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்குவாட் யூஸ் பண்ணனா பீக் பவர் வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்லீட்டை ட்ரெயின் பண்ணணும். வித்தவுட் பேண்ட்ஸ் அண்ட் chains, they should be ready to handle this load. அதுக்கப்புறம் 35% of the load வந்து நம்ம பேண்ட்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா there is a chance for peak power to occur. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு determining resistance for the bands. சேம் இங்கே இந்த செயினுக்கு எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் இதில் பார்த்தோன்னா பேண்ட்ல பார்த்தோன்னா பேண்ட் என்ன மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க, அதோட ஸ்டிஃப்னஸ் அண்ட் டென்சிட்டி அதுக்கேற்ற மாதிரி தி அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வில் சேஞ்ச். டாப் பொசிஷனுக்கும் பாட்டம் பொசிஷனுக்கும் மாறும். ஸோ தெர்மோ பிளாஸ்டிக்கா ஆர் எலாஸ்டோமர் யூஸ்ட், அது என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த பேண்ட்ல அதை பேஸ் பண்ணி அதோட காம்போனன்ட்ஸ், அதோட காம்போசிஷன், பேண்டோட காம்போசிஷன் மாறும். என்ன ரப்பர் யூஸ் பண்ணிருக்காங்க, அதோட ஸ்டிஃப்னஸ்னா எவ்வளோ. சில பேண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் இழுத்தாலே வந்துட்டு டைட் ஆகும். இதெல்லாம் நல்லா இழுத்தா தான் அந்த டைட்னஸ் வரும். டிபெண்டிங் ஆன் எவ்வளோ திக்னஸ் அதெல்லாம். Ultimately, the tension generated by a resistance band is determined by the overall stiffness of the band and the extent to which the band is stretched. So, on the band oda overall stiffness எவ்வளோ அந்த பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆக முடியுமோ அதை நம்ம இது பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹுக்ஸ் லான்னு ஒன்று இருக்கு. ஹுக்ஸ் லா வந்து என்னன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு பாருங்க. டென்ஷன் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் இன்டு டிஃபார்மேஷன். டிஃபார்மேஷன் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம அந்த பேண்டை இழுக்கிறோம். அதோட நார்மல் லென்த் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னா நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இழுக்கிறோம், 15 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த டிஃபார்மேஷன் வந்து D5 5 சென்டிமீட்டர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டிஃபார்ம் பண்றோம். ஸ்டிஃப்னஸ் வந்து அது வந்து அந்த பேண்டோட காம்போனன்ட். அது வந்து நம்ம ஜிம்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னு தெரியல. பட் those who manufacture it they can calculate it and tell us. பட் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா புதுசா பேண்டோட ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும். As you use it, அதோட ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேயா? ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இங்கே வந்து 150 kg, அந்த 120 kg எக்ஸாம்பிள் இங்கே 150 kg வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் பொசிஷனில் எவ்வளோ லோட் இருக்கு, பாட்டம் பொசிஷன் எவ்வளோ லோட் இருக்கு, அது ரெண்டுத்தோட ஆவரேஜை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வெயிட் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். 150 kg வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 136 to 137 kg மாற்றிடுறாங்க. ரிமைனிங் லோட் வந்து டாப் பொசிஷன் போகும்போது 150 kg இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மற்ற ட்ரெடிஷ்னல் நான் ட்ரெடிஷ்னல் இம்ப்ளிமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்ட்ராங் மேன் ட்ரைனிங் உள்ள போகிறோம். ஸ்ட்ராங் மேன் ட்ரைனிங் உள்ள பார்த்தோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று, தே கேன் பி யூஸ் டு ஸோ ஸ்ட்ராங் மேன் ட்ரைனிங் தான் அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் ஹெவியாக அந்த 120-130 கிலோ மேலே இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஒர்க் அவுட்ஸே வேறு. அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஒரு ஸ்டோன் இருக்கும், அது தூக்கிட்டு ஓடணும். ஃபார்மர்ஸ் வாக்கு ஒரு ஹெவி ஒரு 200-200 கிலோ தூக்கிட்டு ஓடுவானுங்க. லாரியை இழுத்துட்டு ஓடுவானுங்க. ஸ்குவாட்டுக்கு அதுவும் பண்ணுவாங்க. கீழே இருந்து ஒரு பெரிய ஒரு வெயிட்டை தூக்க ஒரு பெரிய நார்மல் தூக்கி போடுவாங்க. அது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் அண்ட் ட்ரைனிங்ல வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இப்போ ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் உள்ள கொண்டு வராங்க. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புஷ் பண்ணுறது, டயர் காரை தள்ளுறது, அவங்க லாரியை தள்ளுறாங்கன்னா நம்ம காரை தள்ளுறது. ஸோ அந்த மாதிரி சில
அந்த ஃபீல்ட்ல இருந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கொண்டு வராங்க. ஸோ அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதில் இருக்கிறத பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன பார்த்தோன்னா கேன் பி யூஸ் டு introduce high intensity stimulus resulting in elevated blood lactate response. High lactate response increase ஆகுற மாதிரி இந்த டயர் மற்ற எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அது லாக்டேட் பில்டப் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. These types of exercises create a depends on the intensity of the exercise and at what நம்ம லாக்டேட் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். நம்ம அந்த வெப்சைட் அந்த இதில் அனரோட்டிக் கேட்டோசிஸில் பார்த்துட்டு we are pushing at a maximum intensity to a point where within 2 to 3 minutes you are hitting its maximum potential. Now அந்த மசில்ல ஸ்பெசிஃபிக்காக glycogen stores are broken down and it is converted into lactate depending on the intensity. First intensity upon the duration. So heavy push பண்ணும்போது yes there is a certain amount of lactate which is built. ஆனா ஸ்லோவா பண்ணிடுறீங்க, நீங்க 10 கிலோ வச்சு தான் பண்றீங்கன்னா அந்த ஏரோபிக் வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். You won't get into lactate production at all. These types of exercises create a greater degree of instability compared to barbells and dumbbells that effectively challenge the athlete in different ways compared to traditional barbell and dumbbell implements. So tire flipping. So tire flipping வந்து பார்த்தோன்னா நார்மலாக ஒரு ஹெவி ட்ரக்கோட நம்ம ஊரில் கிடையாது அந்த மாதிரி டயர்ஸ்லாம். அவங்க ஃபாரின் யூஸ் பண்ணுற டயர்ஸ்லாம் வெரி ஹெவி 600 kg டயர்ஸ்லாம் இருக்குது. அதுவும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அதுக்குள்ளே சில ஹெவியாக வந்துட்டு சில ரப்பர் போடுவாங்க, வாட்டர் போடுவாங்க, மேக் இட் அன்ஸ்டேபிள். அந்த மாதிரி நம்ம ஊரில் வெறும் லாரி டயர் ஈஸியாக தான் இருக்கும். 20 கிலோ 25 கிலோ தான் இருக்கும். சும்மா சுற்றி பண்ணுறது தான் யூஸ் இல்லை. இவங்க சொல்கிற டயர் ஃபிளிப்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ். அதுவே ஒரு டெட்லிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். அதை பண்ணுறது அந்த அவங்க பண்ணுறது நம்ம பார்க்கறது தான் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களோட லாரி டயர்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு சில பேஜஸ்க்கு வரும், பார்த்தாலே தெரியும். ஆமாம் ஆமாம். இந்த பேஜ் 429 இருக்காங்க. இந்த லாரி டயர் வந்து நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவன் நிற்கிறான், 3வது 4th பொசிஷன் இருக்கு. அவன் நிற்கும் போது அந்த 4th இமேஜ்ல பார்த்தோம்னா ஷோல்டர் ஹைட் இருக்கு. அது அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா டயர் இதெல்லாம் பயங்கர ஹெவியா இருக்கும். ஓகே, ஸோ டயரோட டைமென்ஷன், அதோட ஹைட்டு, விட்த்து, வெயிட் எல்லாமே மேட்டர். The tire should not be taller than the athlete's upright standing position. Okay, narrow tires are generally considered harder to flip for taller athletes because dim length and depth requirement. ரொம்ப நேரமா போட்டு அதுனா ரொம்ப கீழ இருந்து இறங்கி பண்ற மாதிரி இருக்கும். Conversely, wider tires are difficult for shorter athletes. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் இதை லிஃப்ட் பண்றதுக்கு 3 டெக்னிக் சொல்றாங்க. ஒன்னு சூமோ டெக்னிக், இன்னொன்னு பேக் ஸ்டைல், பேக் லிஃப்ட் ஸ்டைல், இன்னொன்னு வந்துட்டு ஷோல்டர் அகைன்ஸ்ட் த டயர். சரியா? சூமோ வந்து ரெகுலர் காலை வந்து வைடா வச்சுட்டு அண்டர் ஹேண்ட் கிரிப்ல அப்படியே தூக்கி ஃபில் பண்ணிடுவோம். சரியா? கன்வென்ஷனல் பேக் ஸ்டைல் வந்து கன்வென்ஷனல் டெட்லிஃப்ட் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சும்மா கால் வைடா வச்சு பண்றோம். பேக் லிஃப்ட் ஸ்டைல் வந்துட்டு ரெகுலர் கன்வென்ஷனல் கால் க்ளோஸரா வச்சு டயர் லிஃப்ட் பண்ணி பார்க்குறோம். அதுதான் வந்து பேக் லிஃப்ட் ஸ்டைல் மெத்தடு. ஷோல்டர் அகேன்ஸ்ட் டயர் வந்துட்டு கடைசியில் அந்த ஃபோட்டோ இருப்பாங்க, அதுதான் வந்து ஷோல்டர் அகேன்ஸ்ட் பொசிஷன். பேஜ் 428ல இருப்பாங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னா ஷோல்டர் வந்து டயர்லேயே இருக்கு. ஷோல்டரு, நெக்கு, ஆர்ம்ஸ் எல்லாமே டயர்ல இருக்கு. ஆனா இதுல பார்த்தோன்னா கால் ரொம்ப பின்னாடி இருக்கு. ஆனா அதுலயே மற்ற 2 டெட்லிஃப்ட் ஸ்டைல்ல ஷோல்டர்லாம் கொஞ்சம் தூரம் பின்னாடி இருப்பீங்க, கொஞ்சம் அப்ரைட்டா இருப்பீங்க. இவனோட ஃபோர்ஸ் வந்து இந்த ஆங்கிள் போகும். ஆனா நம்ம ரெகுலரா டெட்லிஃப்ட் பண்றது கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இருக்கு.
ஓகேயா? இன்னொன்று பார்த்தோன்னா மற்ற 2 டெக்னிக்கும் இதுக்கும் என்னன்னா இந்த 429 பேஜ்ல இருக்குது பாருங்க. 3rd பாயிண்ட்ல ஒரு முட்டியை யூஸ் பண்ணி இஸ் புஷிங் த டயர். மற்ற 2த்துலயும் வந்துட்டு முட்டியை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ரெகுலர் ஒரு சும்மா டெட் லிஃப்டா இருக்கும், இல்லைன்னா ஒரு கன்வென்ஷனல் டெட் லிஃப்ட் ஆங்கிள் அப்படியே அந்த பொசிஷன் வந்து கையால மட்டுமே யூஸ் பண்ணி புஷ் பண்ணிடுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா முட்டியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு முட்டியை யூஸ் பண்ணி அதோட டிரைவோட சேர்த்து தான் ட்ரை டு புஷ் த டயர் தட்ஸ். அதான் வந்து அந்த பேஜ் 419ல டாப் சாப்டர் டாப் பேராகிராஃப்ல இருக்கு. The athlete forcefully flexes the hip of one leg and strikes the tire with the quadriceps. Okay, the striking of the tire with the leg allows achievement of forceful upward momentum. Okay. Next வந்து log lifting. Log lifting தான் நான் உங்களுக்கு காமிச்ச அந்த போட்டோ, அந்த கிளீனிங் பண்றது மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்பு வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். அப்புறம் அந்த லாகுக்குள்ள பார்த்தோன்னா முன்னாடி வந்துட்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தட் ஃப்ளூயிட் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் ஆல் தீஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ரொம்ப ரொம்ப கம்மி. பார்பல் டம்பிள் நடந்த ரிசர்ச் அளவுக்கு இந்த இம்ப்ளிமெண்ட்ஸில் ரிசர்ச் நடந்துகிட்டே இல்லை. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் தே வில் சே சம்திங் காமனாக வந்துட்டு இன்கன்க்ளூசிவ் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னா வந்து நிற்கும் மோஸ்ட்டாக. இது எல்லாமே வந்து சின்ஸ் தேர் மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் அண்ட் புது மூமெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஸ்டெபிலைசர் மசில்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் ஆகும் கம்பேர்ட் டு ஸ்குவாட்ஸ் ஆர் டெட்லிஃப்ட்ஸ். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா ஆடட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸ் வாக். ஃபார்மர்ஸ் வாக் வந்து ட்ரெடிஷ்னலாக 2 பாக்கெட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஒரு ஃபார்மர் எப்படி கோயிங் டு ஒர்க் அந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சு பார்பல் ஜிம்லேயே பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவுட் சைடில் ஃபார்மர்ஸ் வாக் வந்து இவங்க பவர் ஸ்ட்ராங்காக வந்து தே ஸ்டார்டட் லிஃப்டிங் ஈவன் ஹெவியர். இந்த 2 லாக் இருந்துச்சுல்ல, அந்த லாக் அந்த சென்டரில் ஒரு இடமும் இருக்கும், அங்கேயும் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி தே ஸ்டார்ட் கிரியேட்டிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார் தட். எங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஒர்க்கு, அனரோபிக் என்டூரன்ஸ், கிரிப் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபார்மர்ஸ் ஒர்க்கில். பாஸ்டரில் கூட நிறைய பாஸ்டர் மசில்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் ஆகும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் அட்வான்ஸ்ட் லிஃப்டர்ஸ்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. Only advanced athletes who possess high levels of strength should attempt this exercise. அப்போ பாருங்கன்னா அது பண்ணவே கூடாது போல. ஃபார்மர்ஸ் வாக் பிறகு only advanced athletes should use it. Again இது வந்து கொஞ்சம் சில்லியா இருக்கு. இதுதான் அட்வான்ஸ் அண்ட் பேசிக் ஒரு இஷ்யூவே ஆகுது. என்ன வெயிட் லிஃப்ட் பண்றோமோ தட் only makes it basic or advanced. 10 கிலோ வச்சு நான் பண்றேன்னா அது அட்வான்ஸ்டே கிடையாது. Yes, which energy system is working, எந்த இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்றோம் அதை பேஸ் பண்ணி. ஓகேவா? கெட்டில் பெல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ரஷ்யாவிலேருந்து வர ஆரம்பிச்சது. dates back hundreds of years and weighted implements consisting of a ball with a handle. ஸோ ஒரு பால் இருக்கும், அதை சுற்றி மேலே ஒரு ஹேண்டில் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து we start அதுதான் வந்து யூ கால் இட் கெட்டில் பெல். ஸோ அதில் பார்த்தோன்னா ரொம்ப மோஸ்ட் காமன் எக்ஸசைஸ்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ கெட்டில் பெல் ஸ்விங். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் வந்து க்ளீன் ஸ்நாட்ச் அதெல்லாம். ஓகே, ஸ்போர்ட் கீரியா வந்து ரஷ்யன் கெட்டில் பெல் பேர் வந்து கீரியா. ஒலிம்பிக்ஸ்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு, அவங்களும் ஏதாவது அசோசியேஷன் வச்சு பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் ரஷ்யன் கெட்டில் பெல் சேலஞ்ச் இங்க போட்டுருக்கு பாருங்க. The word kettlebell comes from the Russian word giriya, which is a cast iron with handle on it.
ஓகேவா? ஸோ இது எந்த இம்ப்ளிமெண்ட் வச்சு செய்கிறாங்க அதை பேஸ் பண்ணி டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்டீலில் செய்வாங்க, இன்னொன்று காஸ்ட் அயனில் செய்வாங்க. சரியா? ஸோ ஆமாம், நெக்ஸ்ட் பேஜில் இருக்காங்க. காஸ்ட் அயனில் செய்வாங்க, ஆர் அது வந்து லெஃப்ட்ல இருக்கு. இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் கெட்டில்ஸ், காம்படிஷன் கெட்டில்ஸ், அது வந்து ஸ்டீலில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். மேட் அவுட் ஆஃப் ஸ்டீல். The cast iron kettlebell is less expensive and probably more prevalent. Okay. The first major consideration in the selection of kettlebell is the type of load lifted. Okay. So இதுல kettlebellலே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சிலதெல்லாம் வந்தது. kettlebell ஆக்சுவலா அது kettlebellலே கிடையாது, அது ஒரு ஹேண்டில் இருக்கும், அதோட சேர்த்து பிளேட் அட்டாச் பண்ணி வெயிட் ஆட் பண்ணிட்டே போகலாம். அந்த மாதிரி சில kettlebells வந்துச்சு. அதே நேரத்தில் உள்ள வாட்டரும் மர்க்யூரி, சாண்டு, வாட்டர், லெட், மர்க்யூரி போடுற மாதிரி கெட்டில்பெல்ஸ்லாம் கூட வந்தது. ஸோ வாட்டர் ஆட் பண்ணி வெயிட் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா மர்க்யூரி இல்லைன்னா சாண்ட் ஆட் பண்ணி அதோட வெயிட் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி சில கெட்டில்பெல்ஸ்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசாக சிட்டிக்குள்ள யாரும் வாங்கி செய்யறது இல்லை. பட் மேபி அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கலாம். The second consideration related to the handle as it is the major interface between the athlete and the kettlebell. So handle வந்து இன்னொரு important aspect. handle வந்து எவ்வளோ diameter இருக்கு and எந்த எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு or ஹார்டா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்கு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. With cast iron kettlebells, the handle diameter changes slightly. காஸ்ட் அயன் வந்து நீங்க பார்த்தனா இங்க பார்த்தாலே தெரியும். இந்த ஃபிகர்ல குட்டி டம்பிள், குட்டி கெட்டில்பெல்க்கு திக்னஸ் குட்டியா இருக்கு கீழே. அதே மாதிரி இந்த பெரிய டம்பிளுக்கு, பெரிய கெட்டில்பெல்க்கு திக்னஸ் அதிகமா இருக்கு. ஆனா அதுவே வந்து இந்த ஃபிகர் 16.6 காம்படிஷன் கெட்டில்பெல்ஸ்ல பார்த்தனா எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் தான் திக்னஸ், அந்த ஹேண்டிலோட திக்னஸ். ஓகே, அதுதான் சொல்றேன். ஸோ ஆவரேஜாக ஒரு டிஸ்டன்ஸ் ஏதோ 20 kg ஒரு ஹெவி கெட்டில்பெல் ஹேண்டில் பிட்வீன் 33 and 35 millimeters. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஸ்பேஸ் பிட்வீன் ஹேண்டில் அண்ட் த டாப் ஆஃப் த பால். ஸோ அந்த ஹேண்டிலோட டாப் பாட்டம்க்கும் பாலோட டாப்புக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும் அதுக்கு பார்த்தா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒன்று ஏதோ சொல்றாங்க. The space between the bottom of the handle and the top of the ball is 55 millimeters, and the length of the handle is 186 millimeters. So 55 na 5.5 இவ்வளோ கேப் இருக்குன்றாங்க. அந்த ஹேண்டிலுக்கும் இதுக்கும் நடுவில் 5.5 இவ்வளோ கேப் இருக்குன்றாங்க. அந்த ஹேண்டிலோட லென்த் நம்ம பிடிக்கிறது வந்துட்டு 186 millimeters, கிட்டத்தட்ட 18 centimeters. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் கேப் இருக்கும். சொல்ல ரெண்டு கையும் வர மாதிரி, கெட்டில்பெல் ஸ்விங் பண்ணுறீங்கன்னா ரெண்டு கையும் வர மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த ஹேண்டில் வந்து பாலிஷ்ட் ஸ்டீல் ஹேண்டில் டென்ஸ் டு அலோவ் ஃபார் அ பெட்டர் grip. அதனால தான் அந்த காம்படிஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இட் ஹோல்ட்ஸ் chalk better and does not get slipped as painted or polished handles do when athletes sweat on. ஓகேவா? ஸோ ஸ்வெட் ஆகும்போது கை ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாலிஷ்ட் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்னா. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்துட்டு யூனிலேட்ரல் எக்ஸசைசஸ். யூனிலேட்ரல் எக்ஸசைசஸ்னா என்ன மைண்டுக்கு வருது? ஃபர்ஸ்ட், வாட் ஆர் யூனிலேட்ரல் எக்ஸசைசஸ்? SLD. ஓகே, வேற இங்க கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டெப் அப், லஞ்சஸ்,
பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட் இது எல்லாத்துமே வந்து சிங்கிள் லெக் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு தெர் இஸ் டிபேட் ஆல்சோ. லஞ்சஸ்ல பின்னாடி காலம் ஒர்க் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அ சிங்கிள் லெக் எக்ஸசைஸ், யூனிலேட்ரல் எக்ஸசைஸ் பை சம் பீப்புள். சிங்கிள் லெக்காக இருக்குன்னா ஒரு கால் ஏர்லி தான் இருக்கணும், அப்போதான் இட் இஸ் பியூர்லி சிங்கிள் லெக். பின்னாடி கால் பெஞ்ச் மேலே இருந்துச்சுனாலும் இட் இஸ் 2 legs only. தரையில் இருந்துச்சுனாலும் லஞ்சஸ்ல இட் இஸ் 2 legs only. ஸ்பிளிட் ஜம்பும் இட் இஸ் 2 legs only. ஸ்டெப் அப் கூட 2 legs தான். ஏன்னா மேலே ஒரு கால் இருக்கு, கீழே ஒரு கால் புஷ் அப் பண்ணி தான் மேலே வரீங்க. ஓகே, அந்த மாதிரி சில டிபேட்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ காமன் லோவர் பாடி யூனிலேட்ரல் எக்ஸசைசஸ் இன்க்ளூட் லஞ்சஸ், ஸ்டெப் அப், சிங்கிள் லெக் ஸ்குவாட், பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட். அந்த மாதிரி யூனிலேட்ரல் எக்ஸசைசஸ் எதுக்கு பண்றோம்னு பார்த்தோம்னா பைலேட்ரல் ஏசிமெட்ரிஸை ரெடியூஸ் பண்றது. ஸோ இப்போ பார்த்தோம்னா 2 கால் வச்சு ஸ்குவாட்ஸ் ஹெவியா பண்ண முடியும். அதே ஒரு காலில் வச்சு லெஃப்ட்ல வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், ரைட்ல கம்மியா இருக்கும். அந்த பேலன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஓவரால் சிங்கிள் லெக் டு பைலேட்ரல் கன்வர்ஷன் பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி சில ப்ரெடிக்ஷன்ஸோட பண்றது தான். ஸோ பைலேட்ரல் ஏசிமெட்ரிஸை ரெடியூஸ் பண்ணணும். லெஃப்ட் வர்சஸ் ரைட்டோட ஏசிமெட்ரி ரெடியூஸ் பண்ணனா உங்களோட ஸ்குவாட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி they are often used to reduce a bilateral deficit where there are asymmetries in force production between unilateral and bilateral. Okay, it has also been demonstrated that bilateral movements exhibit a bilateral facilitation in which there is an increase in the voluntary action of the agonist muscle. So enna bilateral as in rendu kaala use panni squats pandradhanaala squat oda performance increase agum. That is called bilateral facilitation. Okay, in which there is an increase in the voluntary activation of the agonist muscle. இதுல கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டுருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Trained and stronger individuals tend to exhibit a bilateral facilitation. So நல்ல பவர் லிஃப்டர்ஸ் அந்த மாதிரில இருக்கிறவங்க bilaterally facilitate ஆகும். ஸ்குவாட்ஸ் பண்ணா ஸ்குவாட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நல்லாவே. Okay, while untrained, injured and weak athletes exhibit a bilateral deficit. Okay, ஸ்ட்ராங் பீப்புளுக்கு ஸ்குவாட்ஸ் பண்ணா ஸ்குவாட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா வீக் பீப்புளுக்கு ஸ்குவாட்ஸ் பண்ணனா அந்த டெபிசிட் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆகாது. அந்த மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் லைனே போட்டுருக்காங்க, trained individuals should not use unilateral methods for the development of strength. நல்ல ஹெவியா ஸ்குவாட்ஸ் தான் ட்ரெயின் பண்ணாங்க, யூனிலேட்டரலா ட்ரெயின் பண்ணா அவங்களோட பைலேட்டரல் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது அவ்வளவா அப்படின்னு சொல்றாங்க. இன் கான்ட்ராஸ்ட் unilateral methods may be useful for strength development with untrained weak individuals or injured individuals. So என்ன பேசிக்க சொல்றாங்கன்னா பிகினர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிலேட்டரலா ஒர்க் பண்ணிட்டு அட்வான்ஸ் ஆகாக பைலேட்டரலா போங்க, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் எல்லாமே. எக்ஸசைஸ் பேர் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வரும் எக்ஸாம்ஸில். இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெபிலிட்டி பால் பைக்குன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஸோ பைக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பேஜ் 426 இருக்கு பாருங்க. ஸோ பைக்குன்னு சொன்னோம்னா இதுதான் பைக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஜாக் நைஃப்னா இதுதான் ஜாக் நைஃப்னு தெரியணும். அப்போதான் உங்களுக்கு எந்த மசில் இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியும். 426. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங் மேன் பேஜ்ல இருக்கிற போட்டோ வந்து அந்த தேர்ட் மெத்தட். ஓகேவா? ஷோல்டர் டு ஷோல்டர் அண்ட் நெக் டு டயர், அந்த மாதிரி அந்த ஏதோ ஒரு பேர் வந்து. மற்ற ரெண்டு வந்து சும்மோ ஸ்டைல் வந்து, இன்னொன்று ஒரு லிஃப்ட் ஸ்டைல், கன்வென்ஷனல் லிஃப்ட் ஸ்டைலில் இன்னொரு மெத்தட் இருந்துச்சு.
ஓகே. அண்ட் லாக் லிஃப்ட் பற்றி கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்குவாட்ஸ் வித் பேண்ட்ஸ். ஸோ கீழே இருக்கும் போது பேண்டோட ஆக்டிவிட்டி 0, மேலே போகும்போது அதோட மேக்ஸிமம். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆவரேஜ் பண்ணணும். ஓகே.